ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் 2 பேர் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளனர். முதலில் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் போல நம்மை பராமரித்து வளர்த்தவர்கள், ஆம், நம்முடைய படைப்பாளர்கள். நம் பெற்றோர்களை பற்றி தான் பேசுகிறேன். लुका छुपी बहुत हुई, सामने आ जाना, कहाँ कहाँ ढूंढा तुझे, थक गई है अब तेरी माँ, आजा सांझ हुई, मुझे तेरी फिक्र धुंधला गई, देख मेरी नजर आ जाना. இரண்டாவதாக, ஆசிரியர்கள் தான் சமுதாயத்திற்கு புதிய திசையை கொடுப்பவர்கள், குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குபவர்கள், மேலும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பவர்கள். गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. खुशियाँ हैं बाहें फैलाई, आशाओं के बादल छाए, कोई उमंग है ये जिंदगी रे. एक धरती का आंचल ओढ़े, दिल से दिल के धागे जोड़े, बांटे जहां में अपनी खुशी रे. रीत की रीत सिखाते हुए झिलमिलाते हैं पर्दों पे हम, दिलों में प्यार की ज्योति जगाते हुए आ जाओ मिलके हम तुम ये कहे. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. குழந்தைகளின் வாழ்க்கையில் பெற்றோரும் ஆசிரியரும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் என்று நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் எத்தனை குழந்தைகள் தான் அவர்களின் உணர்வுகளை உணர்கிறார்கள்? வாங்க, இன்று ஒரு ஆசிரியர் தனது எண்ணங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற அந்த இடத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன். உங்களுக்கெல்லாம் எனது அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தை இருக்கலாம். சில சமயம் அவர்கள் குறும்பு செய்தால் நீங்கள் கோபத்தில் அவர்களை அடித்து விடுவீர்கள். ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், ஒரு ஆசிரியர் ஒரே நேரத்தில் இத்தனை குழந்தைகளை எப்படி கையாள்கிறார்? நீங்கள் டிவி அல்லது மொபைலில் வேலையாக இருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் உங்களை வந்து அணைத்தால், போ உன் வேலையை பார் என்று சொல்கிறீர்கள். அமைதியாக சிந்தியுங்கள். ஒரு ஆசிரியர் பல்வேறு அறிவும் பல்வேறு விருப்பங்களும் கொண்ட குழந்தைகளை 45 நிமிடங்கள் எப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்? உங்கள் குழந்தை நாள் முழுவதும் விளையாடுகிறான், வீட்டில் படிக்கவில்லை. அதை பற்றி நீங்கள் ஆசிரியரிடம் புகார் செய்கிறீர்கள். என்ன செய்வது? எங்க பையன் கேட்கவே மாட்டான், கொஞ்சம் பயமுறுத்துங்க. ஐயோ, பயமுறுத்த வேண்டுமானால் அவரை ஒரு புலியிடம் அழைத்து செல்லுங்கள்.
ஆசிரியருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பவே மாட்டார்கள். அவருக்கும் உணர்ச்சிகள் இருக்கின்றன, வரம்புகளும் இருக்கின்றன. உங்கள் குழந்தைகளுக்கு கோவில்களிலும் மருத்துவமனையிலும் பலமுறை சென்று பெற்ற அந்த குழந்தை ஒரே கேள்வியை 3 அல்லது 4 முறை கேட்டால் உங்களுக்கு கோபம் வருகிறது. இப்போது சிந்தியுங்கள், எவ்வளவு பொறுமையுடன் ஒரு ஆசிரியர் எத்தனை முறை கற்பித்தல் தேவைப்பட்டால் அத்தனை முறை கற்பிக்கிறார்கள். இது உலகில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.